செய்யறது தெரிஞ்ச போதும் இந்த பக்கம் செய்ய போகிறோம். எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஆனால் நான் என் ஸ்டைல் எப்படி பண்ணுறேனோ அது மாதிரி சொல்லித்தரேன். பிடிச்சா நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஒரு தடவை கொஞ்சோண்டு அரிசி, ஒரு அரை ஸ்பூன் போதும். இது வந்து குழம்பு கொஞ்சம் திக்காக வரதுக்காக மட்டும்தான், வேறு எதுக்காகவும் இல்லை. எங்கள் அத்தை இப்படி தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, அதனால் அது மாதிரி நான் செய்கிறேன். கொஞ்சோண்டு கசகசா, அப்புறம் அரை ஸ்பூன் மிளகு. எல்லாமே ஸ்லோவில் வச்சே வறுத்துக்கோங்க, ரொம்ப ட்ரை ஆக்கிடாதீங்க. தனியா 2 ஸ்பூன், காஞ்ச மிளகா நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி. ஒவ்வொருத்தவங்க வீட்டில் காரமாக சாப்பிடுவாங்க, ஒவ்வொருத்தவங்க வீட்டில் காரம் கம்மியாக எடுத்துப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ லைட்டாக ஸ்பீடாக வச்சுக்கோங்க அடுப்பை. கொஞ்சம் அந்த தனியா வாசனை எல்லாம் வந்தாலே போதும், நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கடுத்து 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டு கொஞ்சம் நல்லா வருங்க. இதுலேயே மிளகா வறுபட்டுரும். சோம்பு நமக்கு ஏற்ற மாதிரி, ஸ்மெல்லு பிடிக்காதவங்க கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க. ஆனால் சோம்பு தான் முக்கியம். சோம்பு நிறைய போட்டுறாதீங்க, அது குருமா ஸ்மெல் வந்துடும், அது வரக்கூடாது. தனியாக தான் கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும், அதோட வாசனை தான் கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். கொஞ்சம் மிளகா மின்னு ஆகிடுச்சு. நம்ம போட்டுருந்த மசாலாலாம் வெடிக்கிது பாருங்கள். இதுதான் கரெக்ட் ஸ்டேஜ். ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதை அரைக்கும் போது நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும். 1 ஸ்பூன். அடுப்பில் போடக்கூடாது, நம்ம அரைக்கும் போது போட்டுக்கணும் தேங்காவும் மஞ்சத்தூளும். மசாலா ஆறிடுச்சு. இப்போ இதில் இருக்க காஞ்ச மிளகாவில் இருக்க காம்பெல்லாம் மட்டும் எடுத்துருவோம். காம்போட போடக்கூடாது. இதை எடுத்துகிட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்து அரைச்சிடுவோம். அடுத்த மசாலா கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், நம்ம குழம்புக்கு ஏற்ற அளவு தேங்காய், குட்டி குட்டியாக நறுக்கின தேங்காய். இப்படி போட்டால் பாதி அரைப்படாது, அப்படி நின்றோம் தேங்காய் தான். மிளகாலாம் போட்டாச்சு. இந்த கடையில் இருக்க மீதி மசாலாவும் போட்டு எல்லாம் போட்டாச்சு. இப்போ தேங்காய், மஞ்சத்தூள், மொத்த குழம்புக்கு ஏற்ற அளவுக்கு போட்டாச்சு. இப்போ இதை நல்லா அரைச்சிட்டு வர போகிறோம். ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ நம்ம வதக்கி விட்டுடலாம். குக்கரில் எண்ணெய் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு வெங்காயம் கருவேப்பிலையை போட்டு வதக்கலாம். இது கொஞ்சம் கலர் மாற வரைக்கும் வதக்கலாம். உப்பு போட்டுக்கிறேன். எல்லோரும் சொல்கிறதா கொஞ்சம் வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும், அதுக்காக. மட்டன் பெருசாக இருந்துச்சுன்னா சின்ன சின்னதாக நறுக்கிட்டு கழுவி வச்சுக்கோங்க. நான் கழுவி வச்சுட்டேன். கொஞ்சம் நேரம் ஆகும் வதங்கட்டும். வெங்காயம் தேவையான அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் மட்டன் போட போகிறோம். நல்லா தண்ணியெல்லாம் புழிஞ்சிட்டு வச்சுருக்கோம். அதை போட்டு நல்லா வதக்கணும். மட்டனை போட்டு நல்லா இப்போ வதக்க கொஞ்சம் இதில் இருக்க நீரெலாம் வற்றணும். அது வரைக்கும் நம்ம மூடிட்டு கொஞ்சம் வதக்கியாச்சு. இப்போ இதில் நம்ம மசாலாவை ஊற்ற போகிறோம். அரைச்சோல்ல அதை ஊற்ற போகிறோம். மசாலாவை நல்லா சுத்தமாக வடிச்சு எடுக்கலாம். மசாலா ஊற்றி வதக்கி விட்டாச்சு. இப்போது இதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் அடுப்புலையே. அதெல்லாம் மசாலா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் மேலே பிரிஞ்சு வரும். அப்போ நம்ம தண்ணி ஊற்றி குக்கரில் மூடியை போட்டு வேக விட்டு எடுத்துக்கலாம். மூடி வச்சுக்கணும். இந்த பாருங்கள், இந்த ஓரத்துலலாம் எண்ணெய் பிரிஞ்சு வருது பார்த்தீங்களா, போதும். இப்போ வதக்கிட்டு நம்ம தண்ணி ஊற்றி வேக விட வேண்டியதான். வேணுன்ற அளவு தண்ணி ஊற்றிட்டு உப்பு இருக்கான்னு பார்த்துக்கணும். எப்படி 3 விசிலாவது வைக்கணும், அப்போ தான் இது வேகும். அதனால அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டு மூடி வச்சிடணும். சைடில் இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு
இப்போ மூடி வச்சு 3 விசில் வேக விட்டதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம மட்டன் கிரேவி எப்படி இருக்குன்னு. குக்கர் விசில் அடங்கிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். எண்ணெயும் அளவுக்கு அதிகமாக இல்லை. கறியெல்லாம் நல்லா வந்துருச்சு பாருங்கள். இப்போ மேலே கொத்தமல்லி தலை போட்டால் முடிஞ்சிச்சு மட்டன் கிரேவி. Peace.